குடிச்சாச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம எழுந்திருந்து நமக்காக ஜெபிக்க போகிறோம். லென் டேஸில் வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு லென் டேஸ் அப்படின்னா நம்முடைய மைண்டில் வர்றது எப்படின்னா, பொதுவாக ஃபாஸ்டிங் இருக்கணும். எதில் நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம் அப்படின்னா, ஃபுட்டில், இல்லைன்னா பூ வைக்கக்கூடாது, சில சாக்ரிஃபைசஸ் நம்ம செய்வோம். இந்த சாக்ரிஃபைசஸ் ரொம்ப முக்கியம்தான். இந்த காலத்தில் இந்த ஃபாஸ்டிங்கை நிறைய சர்ச்சஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் இந்த காரியங்களுக்காக இந்த நாட்களில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு. எந்த அளவு ஃபாஸ்டிங் முக்கியமோ, நான் சாப்பிடாமல் இருக்கிறேன்றது எந்த அளவு முக்கியமோ, அதே அளவுக்கு என்னுடைய கிரேவிங்ஸை நான் குறைக்கணும். சாப்பிட்றதுல மட்டும் இல்லை, வாய் உள்ளே போகிறது உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்களுடைய இருதயத்திலேருந்து வெளிப்படுறது தான் உங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் இருதயத்தில் என்ன போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஃபுட், இட்ஸ் அபவுட் யுவர் கிரேவிங்ஸ். கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஸ்டொமக், வயிற்றினுடைய ஒரு காரியம் இல்லை, உங்களுடைய இருதயத்தினுடைய காரியம். வாட் யுவர் சோல் லாங்ஸ், உங்களுடைய இருதயம் என்ன வாஞ்சிக்கிறது, அதற்கு நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணணும். அதில் தான் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணணும். இதற்காக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் நீங்கன்னு சொல்லும் போது நான் என்னையும் நான் நினச்சிக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம எழுந்திருந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம லென் டேஸ் அப்படின்னு சொல்லும்போது வருஷத்தில் ஒரு 40 நாள் 45 நாள் ஒரு விண்டோ ஆண்டவர் கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பரிசுத்தராக தான் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாத ஒரு இடத்துல கிட்டி சேர முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை பெருகி கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைனால we survive each day. அவருடைய கிருபைனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த நாளில் நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கென்று கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாட்களிலே நான் எதை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் என்னை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறேன்? நான் ஒருவேளை நான்வெஜ் சாப்பிடாததுனால நான் பரிசுத்தன் ஆயிட முடியுமா? நான் பூ வைக்கலனால நான் பரிசுத்தன் ஆயிட முடியுமா? அப்படின்றத தாண்டி என்னுடைய இருதயத்தின் யோசனைகள், சிந்தனைகள், அதிலிருந்து வருகிற வெளிப்பாடுகள், என் பார்வையில் நான் கேட்கிற காரியங்கள், நான் பேசுகிற காரியங்கள், நான் செய்கிற காரியங்கள், நான் நடக்கிற காரியங்கள், பாதைகள், இது ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நான் அழைக்கப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம். ஒரு 3 நாள் ஆயிருக்கு, இன்னும் இருக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 40 odd days இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகளை சேர்த்தா கிட்டத்தட்ட 45 நாட்கள் வருகிறது ஈஸ்டர் வரைக்கும். சிந்தித்து பார்க்கணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேனா? ஏன்னா எவ்ரிடே நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய வேலையாக இருக்கலாம், என்னுடைய அலுவல்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், இல்லைனா வீட்டை பார்க்கணுமே, அந்த காரியங்களை சரி பண்ணணுமே, அநேக கவலைகள், தேவைகள் நமக்கு இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். எந்த அளவுக்கு நான் என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனோ, கர்த்தருடைய பாதத்தில் நான் உட்கார்றேனோ, அதே அளவுக்கு கர்த்தர் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியத்திற்காக நான் எவ்வளோ நேரம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் எவ்வளோ நேரம் எவ்வளவு காரியங்களில் I'm holding back, I'm restraining myself. ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால் விட முடியலப்பா அப்படின்னு நான் பின்வாங்கிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரிடத்துல வருகிறார். உன் கட்டளைகளை எல்லாம் நான் சிறு வயது முதலே நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்றுவிட்டு இல்லாதவர்களுக்கு கொடு, பின்பு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் போது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. உங்களுடைய ஆஸ்திகளை விற்று விடுங்கன்றது பாயிண்ட் கிடையாது. விட வேண்டிய காரியங்களை விட்டு விடணும். Something that is holding you back from reaching Jesus. ஆண்டவருடைய கரத்தை பிடிப்பதற்கோ, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வருவதற்கு, கிட்டி சேர்வதற்கோ, ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிப்பதற்கோ தடையாயிருக்கிற காரியங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நம்மளுடைய ஃபோன். எவ்வளோ நேரம் ஒரு நாளில் நான் என்னுடைய ஃபோனை நான் பார்க்கிறேன், எவ்வளோ நேரம் நான் ஒரு நாளில் பைபிளை பார்க்கிறேன். நம்ம ஃபோன் எடுத்துட்டோன்னா ஃபோனில் யூட்டிலைசேஷன் டைம்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கிறோன்றது ஒரு கணக்கு அந்த ஃபோனில் தெரியும். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருப்பார், நான் எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறேன்,
எவ்வளோ நேரம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்துக்காய் நான் காத்திருக்கிறேன் என்பதையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருப்பார், ஏங்கிட்டு இருப்பார். இந்த நாளில் நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய ஜெப ஜீவிதத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு வைப்போம். நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் செவ்வையான பாதையை நம்ம நடத்துவார். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டே வருகிறார். சரீர பிரகாரமாக அவங்க எகிப்திலிருந்து செங்கடல் வழியாய் வெளியில வந்துட்டாங்க. ஆனா மனதளவில் அந்த ஜனங்க இன்னும் எகிப்தில் தான் இருக்கிறாங்க. நாங்க எகிப்தில் இப்படி வேலை செய்தோம், இப்படி புசித்தோம், குடித்தோம். மனதளவில் அவங்க எகிப்தில் தான் இருக்கிறாங்க. எகிப்தின் தேவர்கள் முரட்டாட்டமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், கடின இருதயமா இருக்கலாம், கீழ்ப்படியாமையா இருக்கலாம், மேட்டிமையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், காயங்களா இருக்கலாம். நம்ம இன்னும் அதை சுமந்து கொண்டுதான் வருகிறோம். எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு சாபம். கர்த்தர் அதுல இருந்து நம்மை விடுவித்துட்டார். ஆனா நம்ம விட்டுவிட மனதா இல்லை. பல நேரங்களில சூழ்நிலைகளில தான் இது வெளிப்படும். இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, சரீர பிரகாரமா நம்ம ஞானஸ்தானப்பட்டுட்டோம். அதான் பவுல் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆனீர்கள் என்றால் எதில மரித்துட்டோம், எதில் உயிர் தெழுந்துட்டோம் என்பதில் குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேணும். பழைய வாழ்க்கை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பான ஒரு வாழ்க்கை, ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பான ஒரு வாழ்க்கை, இன்னைக்கு நான் வாழுகிற வாழ்க்கை. வேதத்தில் இப்படியாய் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய சாந்த குணம் வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு தெரிகிற விதமாய் இருக்கட்டும். சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள சகிக்க நம்ம மனதா இல்லை. என்னுடைய கிரெடிட்ஸ், என்னுடைய நாலேஜ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய படிப்பு, என்னுடைய தாளந்து, இதை குறித்ததான ஒரு மேட்டிமை, என்னுடைய செல்வம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே எகிப்து தான். இது எல்லாமே will hold you back. நான் கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். எகிப்தை விட்டு புறப்பட்டு வா, நான் உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். என்னிடத்து வாருங்கள், தாகம் உள்ள யாவரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், எகிப்தை விட்டு புறப்பட்டு வா. ஆண்டவரே, மனதளவுல நாங்க இன்னும் எகிப்தை விட்டு வரலப்பா. எங்களுடைய ஜென்ம சுபாவம் அதுல இருந்து நாங்க இன்னும் வெளிப்படலப்பா. ஒரு கேத்தலிக் ஃபாதர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப வயதுல முதிர்ந்தவர் சொன்னார் என்கிட்ட, ஜென்ம சுபாவம் அது மாறாது தம்பி அப்படின்னு சொன்னார். வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை சொல்லுகிற பவுல் ரோமர்ல சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரத்துல, நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பார் என்று. ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க. இந்த எகிப்தின் அடிமைத்தனம் போல எனக்குள்ள இருக்கிற மண்ணுக்குண்டான இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்களில் இருந்து ஆண்டவரே என்னுடைய கோபத்தை மேற்கொள்ள, மன்னிக்க முடியாத காரியங்களில் இருந்து மேற்கொள்ள, கசப்பில் இருந்து, வைராக்கியங்களில் இருந்து, எரிச்சலில் இருந்து, பெருமையிலிருந்து மேற்கொள்ள
எனக்கு பலன் தாங்கப்பா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறது நம்ம வெறும் வியாதிகளுக்கு மட்டும்தான் சொல்றோம். விட முடியாத பாவ பழக்கங்கள், தேவன் அருவருக்கத்தக்கதான காரியங்கள், எனக்குள்ள எந்த பாவ பழக்கம் இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்முடைய ஜெப நேரம், என்னால ரொம்ப நேரம் பைபிள் வாசிக்க முடியல, ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல, ரொம்ப நேரம் நான் தனிமையில தேவனை ஆராதிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க கர்த்தரிடத்துல ஜெபத்தை பலனை கேளுங்க. ஆண்டவரே, நான் தனிமையில ஆதாமோடு சஞ்சரித்தீங்களே, ஏனோக்கோடு சஞ்சரித்தீங்களே, பேசினீங்களே, நான் உங்களோடு கூட பேசணும்ப்பா. நான் வேதம் வாசிக்கும் போது உங்களுடைய வசனத்தை கொண்டு நீ உங்களுடைய ரேமா என்னோடு கூட இடைப்படணும். ஏன்னா நீ பேசுகிற தேவன். எப்படி பேசுவீங்க? உங்களுடைய வசனத்தை கொண்டு தான் நீங்க பேசுவீங்க. அப்ப நான் பைபிளே வாசிக்கலனா எப்படி அப்பா? என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கும் எனக்குமான ஒரு ஜெப நேரம் என் வாழ்க்கையில இல்லைன்னா ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் வெளியில நான் ஊழியம் பண்ணலாம், வெளியில சாட்சியா ஜீவிக்கலாம், வெளியில நான் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கலாம். ஆனா கர்த்தர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உன் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னே அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர். கர்த்தர் கனிகளை வைத்து பிரித்தெடுக்கிறவர். கனி கொடுக்காத மரங்கள் அக்கினியிலே போடப்படும். கடைசி காலத்தில் வாழுகிற ஆண்டவரே, நான் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், தயை எனக்குள்ள காணப்படணும்ப்பா. ஆசீர்வதிங்க, என் ஜெப ஜீவிதத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள்ல பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்க கடவன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, நான் என்னை இன்னும் பரிசுத்தமாக்கி கொள்ள யெகோவா மெக்காதீஷ் என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே, கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்து போனாலும் சோர்வடையார்கள் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல காத்திருந்து நான் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில நான் பலவீனமா இருக்கிறேனோ அந்த பகுதிகளில் நான் பலனடைய செய்யுங்கப்பா. ஒருவேளை எந்தெந்த காரியங்களில சூழ்நிலைகளில நான் இன்னும் ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறேனோ அந்த பகுதிகளில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படியா, என் குடும்ப ஜீவிதம் ஆசீர்வதிக்கும்படியா, என் வேலை ஆசீர்வதிக்கும்படியாய், என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய், என்னுடைய சுகவீனங்கள், பலவீனங்கள், தீராத வியாதிகள் நீங்கும்படியாய், கடன் பிரச்சனைகள் மாறும்படியாய் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் மாத்திரமல்ல, என் முழு குடும்பமாய் உண்மையே சேவிப்பேன். அதற்கு நான் உம்முடையத்துல காத்திருப்பேன், உம்முடைய வசனத்தை தியானிப்பேன், உம்முடைய இருதயத்தின் பாரத்தை நுகத்தை சுமப்பேன். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய ரகசியத்தை காக்கிற உக்ரானக்காரனை போல எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, இன்னும் வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் அறிவிக்கத்தக்கதாக உமக்கு பிரியமாய் நடக்க, உமக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துங்க, கிருபையாய் வழி நடத்துங்கப்பா. இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கோட முடிந்தது. இனி நான் உமக்கு பிரியமாய் ஜீவிக்கணும். என் ஜீவிதம் உமக்கு பிரியமாய் இருக்கணும். என் பேச்சு உமக்கு பிரியமாய் இருக்கணும். என் பார்வை உமக்கு பிரியமாய் இருக்கணும். அப்போஸ்தலர் 7, ரோமர் 7 நம்ம வாசிச்சா தெரியும். இமேஜினேஷன், கற்பனையில பாவம் பிறக்கிறது. இந்த நாட்களில டெம்டேஷன்ஸ் are overwhelming and it is around us. நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எவ்வளவோ சோதனைகள் இந்த உலகத்துல இருக்கிறது. அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை.
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏன்னா அவர்தான் சகல சத்தியங்களுக்குள்ளாய் நம்மை வழி நடத்துகிற தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் நிரம்புங்க. நான் காலையில அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், ஆனா பகல்ல எனக்குள்ள ஆவியின் கனி வெளிப்படலை அப்படின்னா நான் அந்நிய பாஷையில ஜெபிச்சது விருதா. அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக ஜெபிக்கிறான். நான் என்ன பக்திமானாய் காமிக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில இருந்து கனி விளங்கணும், அன்பு விளங்கணும். என்னை நேசிக்கிற இடத்துல மாத்திரம் அன்பு செலுத்தினா அது கனி அல்ல. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்படிதான் வேதம் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் 7-70 தரம் மன்னியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். மன்னிக்க முடியாத காரியங்கள், விட முடியாத காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு தெரியும் what is holding you back. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல how we have reflected. கணவன் மனைவி உறவுகளிலே, பிள்ளைகள் பெற்றோர் உறவுகளிலே, சகோதர சகோதரிகள் உறவுகளிலே, மாமனார் மாமியார் உறவுகளிலே, மருமகள் உறவுகளிலே, மருமக்கள் உறவுகளிலே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த மத்தியான வேளையிலோ உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் அநேக காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரே, சரீர பிரகாரமாக எங்களை ஆண்டவரே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீங்க. மனப்பூர்வமாக மனதளவில் இருந்தும் நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட, எகிப்துக்குரிய அடிமைத்தனத்தின் நுகங்களில் இருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, பலனை கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, மேலானவைகளை நாட ஆண்டவரே எங்களுக்கு தடையாய் இருக்கிற காரியங்களை நாங்கள் விட்டுவிட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கலப்பையிலே கை வைத்துட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே வேண்டாத காரியங்களை விட்டுவிட, இனி நான் உலகத்துக்கு பின்னாடி போவாதபடி கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படட்டும், ஜெப ஜீவிதம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதுவரைக்கும் என்னுடைய ஜெப நேரம் வித்தியாசமாய் இருந்தது, இனி என்னுடைய ஜெப நேரம் வித்தியாசமாய் மாறட்டும், மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, நான் முழங்கால் படியிட்டு அப்பா என்று கூப்பிடும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசணும். சொப்பனங்களையும் தரிசனங்களையும் நான் காணணும், வெளிப்பாடுகளை நான் காணணும். என்னுடைய ஊழியத்தில், என் குடும்ப ஜீவிதத்தில் ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கணும். ஆண்டவரே, திருச்சபையில் ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கென்று ஊழியம் செய்கிற இடத்துல வரங்கள் கிரியை செய்யட்டும், வெளிப்பாடுகள் உண்டாகட்டும், என் சூழ்நிலைகளில் விசுவாசம் உண்டாகட்டும், ஞானத்தை போதிக்கும் வசனம் உண்டாகட்டும், அறிவை உணர்த்தும் வசனம் வெளிப்பாடு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.